சண்டே இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே நான் வந்து வெறும் வயித்துல சுடுதண்ணி குடிச்சிட்டு ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் குடிச்சிட்டேன். இதில் எதுவும் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலை. அண்ட் தென் வந்து மிக்ஸி ஓட்டுனல்ல ஆதிஷ் எந்திரிச்சிட்டான். அவனுக்கு பேம்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் சாப்பிட்டாச்சு. பொட்டேட்டோ போட்டு சிக்கன் குழம்பு வச்சேன். 3 மணி போல் ஒரு காஃபி. பிகாஸ் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நம்ம எந்த அளவுக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து டயட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஹேர் கேர்லேயும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹேர் கேர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் ஆஃப்டர் டெலிவரி. அதுக்கு வந்து மறக்காமல் அயன் டேப்லெட் எடுங்க. உங்களுக்கு அயன் டேப்லெட் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணலன்னா டாக்டர்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிட்டு அதை டெய்லி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அண்ட் தென் வந்து மெக்னீஷியம் ட்ரிங்க்கெல்லாம் குடித்தா நல்லா பிரஸ்ட் ஃபீடிங் மில்க் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் மல்டி விட்டமின்ஸ் இருக்க மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்லா வந்து பால் சுரக்கும். அண்ட் தென் வந்து ஹேர் ஃபால் குறையும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிற்காலத்தில் ஆஃப்டர் ஒரு 40+ ஆகும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ அது மறக்காமல் டேப்லெட் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஹேர் கேருக்கு பார்த்தோம்னா ஆயில் வச்சு அதை வந்து நல்லா ப்ராப்பராக டை பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கெலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிக்கு விழுந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்னால் தலை கூட பின்ன முடியல. ஸோ அதெல்லாம் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா ஆயில் வச்சு ஒழுங்காக டை பண்ணி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கேட்ச் கிளிப் எதுவும் போடாதீங்க. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து சிவா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் என் ஹேர் ஆயிலில் போட்டிருக்கேன். அந்த டிப்ஸ் அப்போவே கேட்ச் கிளிப் போட்டிங்கன்னா அதுவே முடியை வந்து ரொம்ப லூசன் ஆகும். ஸோ வந்து டை பண்ணி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா முடி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் இன்றைக்கான டிப். தேங்க்யூ. ஈவினிங் டின்னருக்கும் நான் சிக்கன் குழம்பு வித் சில்லி சிக்கன் 6:30க்குள்ளே முடிச்சிட்டேன். தேங்க்யூ.